விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ராகுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய வியாபாரத்திற்கு உயர்வுகளை தருமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதிகப்படியான செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் புதிதான முதலீடுக்குள்ளார இறங்குங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வியாபாரமும் ஆகும். இவ்வளோ நாள் தேக்க நிலையில் இருந்த விஷயங்கள் விலகி இந்த டல்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகி நன்மை தரக்கூடிய காலத்துக்கட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ட்ராகிறீங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். 1ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும். 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணம் காசு வருவதற்கான மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையுது. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக கிடைக்கும். அதே போல் 5, 4, 2025 அதுவுமே உங்களுக்கு, அதாவது 5 ஏப்ரல் 2025மே உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அதற்கு அடுத்தபடியாக 12 ஏப்ரல் 2025 தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அன்றைய தினம் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். 14 ஏப்ரல் 2025 அப்படிங்கிறது ஒரு பக்கம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் சரி, புதிய ஆஃபீஸ் எடுக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி புதிய பண வாய்ப்புகள் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையாக இருந்தாலும் அல்லது அடுத்து வரக்கூடிய ஆர்டர்ஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாளாக அந்த ஏப்ரல் 14 அமைது. அன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு மிக உகந்த நாளாகவே அது அமையுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது ஃப்ளரிஷிங்காக தான் இருக்க போது, அதில் டவுட் வேண்டாம். எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதன்படி பார்க்கும் பொழுது 8, 4, 2025 8 ஏப்ரல் 2025 அறவே தவிர்த்துக்கோங்க. அதே போல் 13 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு வெற்றிகளுக்கு பதில் தோல்விகளையே நிறைய தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அந்த முயற்சிகளுக்குரிய ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. நிறைய சிரமங்களுக்கு தான் உங்களுக்கு உங்களை உள்ளாக்கும். அதனால் நம்ம எதுக்கு தோல்வி தரக்கூடிய நாட்டில் போயிட்டு நம்ம சிரமப்படுவானே, அதை தவிர்த்துட்டு
வெற்றி தரக்கூடிய நாட்களாக நான் இதற்கு முன்னாடி சொன்ன தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸையே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தவரை நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே இந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெற்றியின் பாதையில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.